வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரை பற்றி தான். என்கிட்ட இப்போ 2 வகையான மீட்டர்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபீல்டில் யூஸ் பண்ணுற கிளாம் மீட்டர்னு சொல்லுவாங்க. கிளாம் மீட்டர் இது வந்து மல்டிமீட்டர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர். இது இப்போ வந்து இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மல்டிமீட்டர் ஃப்ளூக் கம்பெனியோட மல்டிமீட்டர். இது கொஞ்சம் காஸ்ட்லியான மல்டிமீட்டர் தான். இது மாதிரி நல்ல மல்டிமீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மெக்கோ, இதுவும் நல்ல பிராண்டட் மைக்கோ இதுதான். இது வந்து ஆனால் கிளாம் மீட்டர். இதுலேயும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ளூக் மல்டிமீட்டரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஓரலாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ். மேலே பார்த்திங்கன்னா ஏசி சிம்பிள் போட்டிருக்கோம். ஏசி வோல்டேஜ் ப்ளஸ் எல்லோ கலரில் ஹெட்ஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த எல்லோ கலர் பட்டன் நமத்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வரும். அதான் அந்த எல்லோ கலரில் போட்டிருக்குது பாருங்கள், ஹெட்ஸ் செக் பண்ணுறது. இது ஏசி லைனில் உள்ள ஹெட்ஸ் செக் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ். மேலே டிசி சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்கள், டிசி வோல்டேஜ். இதுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், டிசி வோல்டேஜ் மட்டும்தான். இது மில்லி வோல்டேஜ். இது பார்த்திங்கன்னா ஏசி டிசி மில்லி வோல்டேஜ். இப்போ பாருங்கள், மில்லி வோல்டேஜ்னால் 1 வோல்ட்டுக்கு கீழே உள்ள வோல்டேஜை செக் பண்ணுறது. இது பாருங்கள் டிசியில் உள்ள மில்லி வோல்டேஜ். ஏசி மில்லி வோல்டேஜ், டிசி மில்லி வோல்டேஜ் ரெண்டுமே செக் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ். இதான் வந்து ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து காயிலு, இந்த மாதிரி சில ஓம்ஸ்லாம் செக் பண்ணுவோம். ஓம்ஸ் செக் பண்ணுறதுக்கு இது மெக் ஓம்னு காட்டும். அது கிலோ ஓம்ஸ் எல்லாமே இதில் தான் காட்டும். ஓம்ஸ் செக் பண்ணுறது அது பாருங்கள், இந்த மாதிரி ஓம்ஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கண்டினியூட்டி. இங்கே பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி சிம்பிள் போட்டிருக்கோம், ஓம்ஸ் போட்டிருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி சிம்பிள் போட்டிருக்கோம். இதில் வந்து கண்டினியூட்டி மட்டும் செக் பண்ணலாம். கண்டினியூட்டி ஒரு ஒயருக்கும் கண்டினியூட்டி இருக்கா, என்ன இருக்குது, எல்லா கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு இது. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா டயோடு. இங்கே பாருங்கள், டயோட் சிம்பிள் இருக்கும். வோல்டேஜில் வரும், வோல்டேஜில் டிசி வோல்டேஜில் வரும். ஒன் வே பேத்துங்கிறதுனால டயோடு வந்து நம்ம வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணுறதுனால வோல்டேஜ் காட்டும். இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஏசி டிசி 2 கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ண முடியும். எல்லாமே மைக்ரோ ஃபேரடில் தான் காட்டும். இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், என்எஃப்னு போட்டிருக்கோம், நேனோ ஃபேரடில் இருக்கும். அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபேரடாக மாறிக்கும். இது பார்த்திங்கன்னா ஏசியோட ஏசி ஆம்ஸ் செக் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபோ வந்து ஆம்ஸோட ப்ரோப்ளம் போட்டு தான் செக் பண்ண முடியும். இது வந்து அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி லூப்பில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஆம்ஸ் காட்டும் இது. ஆனால் இந்த மீட்டரில், என்னோடய மீட்டரில் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஃபியூஸ் கட் ஆகிடுச்சு. உள்ளே வந்து ஒரு 10 amps ஃபியூஸ் ஒன்று போட்டிருப்பாங்க, அது கட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம ஆம்ஸ் மட்டும் இதில் பார்க்க முடியாது இந்த மீட்டரில். மோஸ்ட்லி நம்ம ஆம்ஸ் அவ்வளோவா பார்க்க மாட்டோம். இருந்தாலும் அது லுக் பண்ணி பார்க்கணும். தேவைன்னா பார்க்கலது. அது ஒரு தடவை செக் பண்ணும்போது அது வந்து இதாகிடுச்சு. அதை அப்படியே விட்டுட்டேன் வேணான்னு சொல்லி. ஏன்னா மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நான் அதுவும் வாய்ப்பு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஃபியூஸை மாற்றிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக. அதில் பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து இதுலேருந்து காமன்லேருந்து எடுத்து இதில் காமனில் அதில் அப்படியே இருக்கட்டும். அந்த ரெட் கலர் ப்ரோபோ மட்டும் இந்த சைடு மாற்றினீங்கன்னா ஆம்ஸ் செக் பண்ணுறதுக்கு போட்டிருப்பாங்க. அதுலேயே எல்லா மீட்டர்லேயுமே அப்படி தான் இருக்கும். நான் வேறு மீட்டரில் கூட நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேஞ்ச் செக் பண்ணுற ரேஞ்சு இதெல்லாம் செட் பண்ணிக்கிறது. மினிமம், மேக்ஸிமம், லோடு, ஹோல்டு, ரேஞ்சு. இது வந்து ஆப்ஷனு பார்த்திங்கன்னா இந்த வோல்டேஜில் ரேஞ்ச் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 60, 600 அந்த மாதிரி வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து 1000 வோல்ட் வரைக்கும், 2000 வோல்ட் வரைக்கும் ரேஞ்சை வந்து செக் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் அக்யூரஸிக்காக அந்த ரேஞ்சை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மீட்ரு இது வந்து 9 வோல்ட் பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய மீட்ரு. இது பேட்டரி உள்ளே இருக்குது. அந்த கவரை பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். ஃப்ளூக் கம்பெனியோடது, நல்ல ஒரு பிராண்டட் தான் இது. வாங்க இப்போ ஃபிசிக்கலாக இது வந்து நம்ம செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், ஒன் பை ஒன்னாக. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீட்டரை பற்றி ஃபுல்லாக புரியும். பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நல்லா. இப்போ வோல்டேஜ் உங்களுக்கு செக் பண்ணுற காட்டுற பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சீரியஸு, கீழே நார்மலு. ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றின இது போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், 220 வோல்ட் காட்டுது, 221, 220 அந்த ரேஞ்சில் காட்டுது. அந்த மாற்றும்போது கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு காட்டுது பாருங்கள் சுவிட்சு. ஏன்னா வோல்டேஜ் கரெக்டாக காட்டுது. இதுக்கப்புறம் ஹெட்ஸு செக் பண்ணுற மாதிரிங்க.
ஹெட்ஸில் என்னென்னா ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கனாலே அந்த ஹெட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு அது காட்டிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 0 ஆகிடும். பாருங்கள் கொஞ்சம் காட்டுது. நம்ம இந்தியாவில் வந்து 50 ஃப்ரீக்வன்சி தான் இது பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு எப்போவுமே 50 தான் காட்டும். ஏன்னா அந்த 50 ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பாருங்கள் 49.989 காட்டுது. 50 தான் காட்டுது. பாருங்கள் மறுபடியும் சார்ஜ் ஆகிருக்கு. மறுபடியும் கட் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் சானாவே கட் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மேனுவலாக ரெண்டுத்தையும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். 0 எரர் கிளியர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரோபை எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வச்சுட்டு செக் பண்ணிங்க 0 எரர். பாருங்கள் 50 காட்டுது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ், டிசி வோல்டேஜ். இப்போ நான் இந்த வந்து 12 வோல்ட்டு அடாப்டர் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் நெகட்டிவ், இது பாசிட்டிவ். வோல்டேஜ் ட்ரைன் ஆகிட்டே போகுது. ஏன்னா அந்த நம்ம கொடுத்த அந்த பவர் லைட் வந்து இதாகிட்டு அதனால் ட்ரைன் ஆகிட்டே போகுது. இப்போ நான் அதை கரெக்ட் பண்ணுறேன். மறுபடியும் வோல்டேஜ் இங்கே பாருங்கள். அந்த இது வந்து ஒயர் டச் ஆகும் வந்து பாருங்கள் 14 வோல்ட் காட்டுது. லோடே இல்லாதனால வோல்டேஜ் கொஞ்சம் ஹைப்பாக தான் காட்டுது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் உள்ளே இருக்கிறதுல. இங்கே பாருங்கள் லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 12 வோல்ட் வரும். இப்போ நான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவை மாற்றி வைக்கிறேன். எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் நெகட்டிவில் காட்டுது பாருங்கள் வோல்டேஜ். எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவை மாற்றி வச்சிங்கன்னா நெகட்டிவில் காட்டும். இங்கே பாருங்கள் நெகட்டிவில் காட்டுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சிங்கன்னா திருப்பி உங்களுக்கு கரெக்டாக காட்டும். பாருங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக காட்டுது பாருங்கள். அடுத்து மில்லி வோல்ட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு காட்டாது. ஏன்னா அது 1 வோல்ட்டுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் காட்டும். ஏசி டிசி நீங்கள் எதில் வச்சிங்கனாலும் 1 வோல்ட்டுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் காட்டும். இங்கே பாருங்கள். ஏன்னா அது ஃபுல்லாகவே மில்லி வோல்ட் மட்டும்தான் செக் பண்ணுறது. அது நீங்கள் 1க்கு மேலே போயிட்டாலே வோல்டேஜ்னு ஆகிடும். மில்லி வோல்ட்டு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் செக் பண்ணுறது. அடுத்து ஓம்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இது வந்து ஓம்ஸ் செக் பண்ணுறது. இப்போ என்கிட்ட சில ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரெட்டு பிளாக்கு 22 ஓம். இப்போ 22 ஓம். கையை வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 2 சைடு பிடிச்சி செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓம்ஸ் வேரி ஆகி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் கை மூலியமாக சில இண்டக்ஷன் நடக்கும். அதனால கூட கொஞ்சம் தப்பாக காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி கை வைக்காமல் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு காட்டுறேன் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸு. இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். 5 வாட்டு 0.5 ஓம்ஸ். இது ஓம்ஸ் லோ ஓம்ஸு, பட் வாட்டேஜ் வந்து அதிகம். அதனால் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இதில் எழுதியிருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 0.5 ஓம்ஸ் காட்டுது. அது ஒழுங்காக டச் ஆகாதனால அது மாதிரி காட்டுது. அது இந்த பின் வந்து வளைஞ்சி போய்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு தப்பாங்க. இங்கே பாருங்கள் 0.4 ஓம்ஸ் கரெக்டாக காட்டுது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். இதுவும் நம்ம இதில் செக் பண்ணலாம். இது 22 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் 22K வேரியபிள். பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் கிலோ ஓம்ஸ் எவ்வளோ இருக்கோ அது காட்டும். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணாட்டி ஒரே ஓம்ஸாக காட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் ஏன்னா அதோட ஃபுல் கிலோ ஓம்ஸ். இது நீங்கள் சென்டர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எவ்வளோ கிலோ ஓம்ஸுங்கிறது கரெக்டாக காட்டும் உங்களுக்கு. வேரியபிள் ரெசிஸ்டரில் சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஏதோ ஒரு சைடு பாயிண்ட்டுக்கும் வச்சிங்கன்னா உங்களுக்கு காட்டும். 2.3 ஓம்ஸ் காட்டுதா, கிலோ ஓம்ஸ். அப்படியே பாருங்கள் 9.9 இப்போ காட்டும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் 25 காட்டுது. அதுமாதிரி ஃபுல் பண்ணிங்கன்னா ஃபுல், அது மாதிரி லோ பண்ணிங்கன்னா லோ, அந்த மாதிரி மாறி காட்டிகிட்டே இருக்கும். அதான் வேரியபிள் ரெசிஸ்டர். இது அவங்க கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ரெசிஸ்டர் செக் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த காயில் ரிலேவோட காயிலையும் இதில் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் வரும். அந்த காயிலோட கண்டினியூட்டி இருக்கா, அது காயில் நல்லா இருக்கா, எவ்வளோ ஓம்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு காயிலில் செக் பண்ணலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், காயிலோட 2 லைன்லேயும் ஒன்று வச்சிங்கன்னா ஓம்ஸ், காயில் ஓம்ஸ் காட்டும். 726 ஓம்ஸ், கிலோ ஓம்ஸ் காட்டுது. காயில் நல்லாயிருக்கு, ரிலே நல்லாயிருக்கு. காயில் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். கான்டாக்டர் ஃபெயிலியர் கூட ஆகும் சில ரிலேயில். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ரிலே, இது அது மல்டி ஃபங்க்ஷன் ரிலே. இது வந்து NONC ரிலே. இப்போ பாருங்கள் 401 ஓம்ஸ் காட்டுது. ஷார்ட்டுனா ஷார்ட் காட்டும், உள்ள காயில் வோல்டேஜ்னால் ஷார்ட்டுனா உங்களுக்கு 0 காட்டும், 1 காட்டும், அந்த மாதிரி காட்டும். இது பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி டெஸ்ட்ரு. இது நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணுறது எப்போவும் போல் நார்மலாக. இது நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் நிறைய பேர். ஒரு ட்ராக்கு, ஏதாவது ஒரு ட்ராக்கு கட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்லை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், ஒயர் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணுறதுக்கு கண்டினியூட்டி டெஸ்டர் இது. இந்த மாதிரி சின்ன சின்ன காயில்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு இதில் செக் பண்ணோம்னா கண்டினியூட்டி இருக்கா, கட் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதில் ஈஸியாக செக் பண்ணலாம். பாருங்கள், SMBSல உள்ள ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர் இது. செக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூட்டி இருக்கா இல்லையான்னு இதை வச்சு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, முக்கியமான ஆப்ஷன். ஒன்று வந்து டயோடு செக் பண்ணுறது, ரெக்டிஃபயர் டயோடு ப்ளஸ் சிங்கிள் டயோடு. இப்போ நான் வச்சுருக்க பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் டயோடு பார்த்திங்கன்னா சென்டரில் 2 வந்து இது இருக்கும், வோல்டேஜஸ் இருக்கும். சைடில் 2 பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குங்க. பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ், சென்டரில் 2 வோல்டேஜஸ் இருக்கும். பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் இது செக் பண்ணுறது. நெகட்டிவ் வச்சுட்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஏன்னா பாசிட்டிவ் இங்கேருந்து அங்கே கிராஸ் ஆகி போகிறதுனால காட்டும். அதே தூக்கி அப்படியே மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு காட்டாது. நெகட்டிவ் எந்த சைடு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காட்டாது. பாருங்கள், காட்டல. ஏன்னா வந்து டயோடு எப்போவுமே 1/10. அதே பாசிட்டிவ் இங்கே வச்சுட்டு நெகட்டிவ் வச்சிங்கன்னா காட்டும். ஏன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் மட்டும் தான் கிராஸ் ஆகி போகும் அதில். நல்லா இருக்குது, இந்த டயோடு நல்லா இருக்குது. இப்போ ஷார்ட் இருந்தால் உங்களுக்கு ஷார்ட் காட்டும், ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எதுவுமே காட்டாது. அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதுவும் இந்த ஜீனோ டயோடு. இதுவும் டயோடு தான், ஜீனோ டயோடுன்னு சொல்லுவோம். பர்டிகுலர் வோல்டேஜ் மட்டும் அவுட்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இதை. இங்கே பாருங்கள், இதுவும் அந்த ஆப்போசிட் காட்டாது. அந்த கோடு போட்டிருக்க இடம் வந்து பாசிட்டிவ். இப்போ காட்டுது பாருங்கள், இங்கே பாசிட்டிவ் கொடுத்து அந்த கோடு போட்ட இடத்துல அவுட்புட் பாசிட்டிவ் கொடுக்கும். அதுதான் அதோட 1-வே பேத். இது அதை வச்சு நல்லா இருக்கா, நல்லா நீ எப்போவுமே இது நார்மல் டெஸ்டர் தான் இது. இதை வச்சு இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸு, அந்த எல்லோ கலர் அமுத்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கெப்பாசிட்டரை எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். 68 மைக்ரோஃபேரட் இது, 420 வோல்ட் 68 மைக்ரோஃபேரடு. இங்கே பாருங்கள், இது டிசி கெப்பாசிட்டர் தான் இது. இங்கே பாருங்கள், 65 மைக்ரோஃபேரட் இருக்குது. 68 பட் ஆனால் 65 இருக்குது இதில், ஓரளவு நல்லா இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், இது வந்து 1.5 மைக்ரோஃபேரடு. எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி வீணாக போனது தான், இது ரிமூவ் பண்ணது. நீங்கள் பாருங்கள், வெறும் 865 நானோஃபேரட் தான் இருக்குது, 1 மைக்ரோஃபேரட் கூட இல்லை. ஆல்ரெடி இது அவுட்டு, அதனால தான் கழட்டி போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா 20 மைக்ரோஃபேரட் டிசி கெப்பாசிட்டர். இது 20Jன்னு போட்டிருப்பாங்க, சில மாடல் Jன்னு கூட போடுவாங்க மைக்ரோஃபேரடை. இங்கே பாருங்கள், 20 மைக்ரோஃபேரட் காட்டுது பாருங்கள் கரெக்டாக. இந்த கெப்பாசிட்டரும் புது கெப்பாசிட்டர் நல்லாயிருக்கு. இதுவும் பாருங்கள், இதுவும் இந்த டிசி கெப்பாசிட்டர் தான், 20 மைக்ரோஃபேரட். இது 450 வோல்ட்டு 20 மைக்ரோஃபேரடு. இதுவும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவும் ரிமூவ் பண்ணது தான் போர்ட்லேருந்து. பாருங்கள், 8 மைக்ரோஃபேரட் தான் காட்டுது. அதான் நீங்கள் வந்து
ஏசி கெப்பாசிட்டர், டிசி கெப்பாசிட்டர் எல்லாத்த பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஆம்ஸ் ரெண்டும் ஒர்க் ஆகாத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.